இந்த அயோத்தியா மாநகரம் யுத்தமே செய்யப்படாத ஒரு மாநகரத்திலே எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது, எத்தனை எத்தனை அபகரிப்புகள் நடந்திருக்கின்றன, எத்தனை சிதைவுகள் நடந்திருக்கின்றன அப்படின்றால் கணக்கே கிடையாது. அப்ப இந்த மாநகரத்துக்கு இத்தனை இழப்புகள், இத்தனை கொடுமைகள், இத்தனை சிதைவுகள் நடந்திருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா நாம தாங்க அதுக்கு காரணம். வேற யாரும் காரணம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருள் ஒருத்தனால அபகரிக்கப்படுதுன்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏன்பா அதை பத்திரமா வச்சுக்க தெரியல, எப்படி கேட்பாங்க? நம்மள தான் திட்டுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவன் திருடுனா அப்புறம் நம்ம அதிகாரிகிட்ட போய் சொல்கிறோம், அந்த அபகரிச்சு அந்த திருடனை தேடுறோம், அப்புறம் அந்த களவாண்ட பொருளை பெறுறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் மொதல் திட்டு வாங்குறது என்னடா தொலைச்சிட்டு நிற்கிற, ஏன்டா தொலைச்ச, எவ்வளவு அசாதாரணமாக நீ இருந்திருக்க, எவ்வளோ ஒரு ஒரு அக்கறையோடு இல்லாமல் இருந்திருக்கி அப்படின்னு நம்மளை தானே திட்டுவாங்க முதல்ல.